அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியார்களே, அடுத்தது ஃபதாயில் அமாலுடைய இரண்டாவது பாகமான ரமலானுடைய சிறப்புகள், ஹஜ்ஜுடைய சிறப்புகள் எனும் இந்த கிதாப். முதல் பாகத்தில் நம்ம அந்த தொழுகை, குரானுடைய சிறப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம். இந்த ரெண்டாவது பாகத்தில் ரமதானையும் ஹஜ்ஜுடைய சிறப்பையும் தனியாக வச்சுருக்காங்க. இந்த கிதாபை நான் பேகம்பூரில், அதாவது திண்டுக்கல்லில் பேகம்பூர் அங்கே பெரிய பள்ளிவாசலில் மெஹமான் கானா ட்ரஸ்ட் அங்கே இந்த கிதாபை நான் வாங்கினேன். விலை கம்மி தான் இந்த கிதாபு. இந்த கிதாபில் ஷேக் அவங்க ரமதானுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. லைலத்துல் கத்ருடைய சிறப்பு, இஅ்திகாஃபுடைய சிறப்பு, அதை பற்றி ஹசரத் அவங்க எழுதியிருக்காங்க. ரெண்டாவது பகுதியில் ஹஜ்ஜுடைய சிறப்பை ஹசரத் எழுதியிருக்காங்க. ஹஜ்ஜுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா, ஹஜ்ஜு செய்வதற்கான ஆர்வம் மூட்டக்கூடிய திருக்குரானுடைய வாசகங்களும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கியங்களும் ஹஜரத் பதிவு செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு அங்கங்க விஷயங்களும் ஹஜரத் தனித்தனியாக எழுதியிருக்காங்க. ஹஜ்ஜு செய்யாததின் மீது எச்சரிக்கையும் எழுதியிருக்காங்க. ஹஜ்ஜு செய்கிறாங்க, இன்றைக்கி மக்கள் எப்படி செய்யணும், அங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்களில் சிரமங்களை சகிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. நோன்பு வச்சுருக்காங்க, நோன்புடைய சிரமங்களை சகிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. அமல் செய்கிறாங்க, ஆனால் அமல் சடங்கு மாதிரி செய்கிறாங்க. அதனால் இந்த கிதாபில் நம்ம படிக்கும்பொழுது நமக்கு அந்த அமல்களின் மீது ஒரு ஆர்வம் ஏற்படும். இது அமல்களின் சிறப்பு என்று சொல்வதன் காரணம் என்னவென்றால், அந்த அமல்களுடைய நம்மை ஆர்வப்படுத்தும் ஒரு தூண்டுகோலாக இந்த கிதாபுகள் இருக்கின்றன. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை படித்து அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.